சரி, வணக்கம் நண்பர்களே. இப்போது நேரம் என்னதுன்னா ஆகஸ்ட் 8 2 மணி ஆகிறதுக்கு இன்னும் 5 நிமிஷம் இருக்குது. விடிய காலை 2 மணி ஆகிறதுக்கு உங்களோட நான் நிறைய விஷயம் பேச விரும்பினேன். அதில் ஒன் ஆஃப் தி விஷயம் என்னதுன்னா அது பேர் என்னவாச்சு, என் ஃப்ரெண்டு கூட பேசிகிட்டு இருந்த அனுபவத்தை உங்க கூட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன். என் ஃப்ரெண்டு கிடையாதுங்க, ஒரு தெரிஞ்சவர்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா நான் எனக்கு ஃப்ரெண்டு இல்லைன்னு சொல்லிட்டு திரும்பி ஃப்ரெண்டு என்னன்னா அது வேறு ஒருமே கான்ட்ரவர்சி ஆகிடும். கான்ட்ரவர்சி இல்லை, கான்ட்ரடிக்ஷன் ஆகிடும். என்னடா இவன் இப்படி சொல்லிட்டு இப்போ அப்படி சொல்கிறாங்க, என்ன இது அப்படின்னு பார்ப்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது ஒரு தெரிந்தவர் கூட பேசிகிட்டு இருக்கும்போது அவர் என்ன சொன்னார்னா, அவர் கொஞ்சம் ஏதோ ஒரு நல்ல பொசிஷன் வந்துட்டார் போல. நல்ல விஷயம் பேசிக்கிட்டு இருக்க. எப்போயாவது கால் பண்ணுவோம். அப்படி கால் பண்ணிட்டு சில நேரம் புலம்புவார், சில நேரம் நல்லா பேசுவார், சில நேரம் ஓகே வாழ்க்கையே வெறுத்து போச்சு அப்படின்ற மாதிரி பேசுவார். ஓகே, தட்ஸ் இஸ் ப்ராப்ளம். நம்ம என்ன பண்ணலாம், காது கொடுத்து கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காது கொடுத்து கேட்குறதோடு நம்ம வேலை முடிஞ்சுன்னு இருப்பேன் நான். அப்படி போய்கிட்டு இருக்கப்பச்ச அவர் என்ன சொன்னார்னா, எல்லாம் வந்துட்டு கர்மா தான்ப்பா, நான் பாரு கஷ்டப்பட்டு அப்படி இப்படின்னு பண்ணி நான் ஏதோ நல்லது பண்ணியிருக்கேன், அதனால தான் எனக்கு எல்லாமே அடமஞ்சது அப்படின்னு அவர் பேசிக்கிட்டு இருந்தார். அதான் யோசித்தேன், நீங்கள் கஷ்டப்பட்டு பண்ணேன்றீங்க, அப்புறம் ஏதோ நல்லது பண்ணனால தான் வந்துச்சுன்றீங்க, நீங்கள் தான் அதையும் பேசுகிறீங்க, நீங்கள் தான் இதையும் பேசுகிறீங்க, என்னங்க நடக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் நம்ம எதுவும் சொல்ல முடியாதுல்ல சடாரன்ட்டு. அதனால் என்ன வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி நம்ம வந்துட்டேன். ஆனால் ஒரு யோசனை இருந்துக்கிட்டே இருந்துச்சு. உண்மையிலே வந்துட்டு நம்ம இப்படி அது பேர் என்னவோ சொல்லுவாங்களே, அது என்னது, அதான் அந்த கர்ம வினையெல்லாம் உண்மையிலே இருக்கா அப்படின்னு ஒரு விஷயம். சரி, இது ஒரு பாட்காஸ்ட்லேயே இந்த கதை இருக்குது. அந்த பாட்காஸ்ட்டு கதை என்னன்றதை நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணி லிங்க் போட்டு டைம் ஸ்டாம்ப் போட்டுறேன். அந்த இடத்துல போய் கேட்டுக்கோங்க. ஸோ இது அந்த கதையை கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ அதில் 2 பேர் இருக்காங்க, டோபி ராமசிஞ்சு அப்புறம் பிரபான்னு ஒரு கேரக்டர். பிரபா நீங்கள் என்னன்னு நினைக்கிறீங்க, அவன் என்ன தான் நல்லது பண்ணியிருக்கான் அப்படின்னு நினச்சா அவன் ஒன்றுமே பண்ணல டோபி ராமாவுக்கு. ஆனால் டோபி ராமா பிரபாவுக்கு எதோ நல்லது பண்ண நினச்சாரு, ஆனால் அவருக்கு உத தான் விழுந்துச்சு. ஸோ இதெல்லாம் இல்யூஷன்ஸ் தான். இல்யூஷன் த சென்ஸ் நம்ம கண்ட்ரோலில் எல்லாமே நடக்குது. நம்ம இதை பண்ணோன்னா இது நடக்கும். வாழ்க்கையை உலகத்தையே ஒரு பேட்டர்னுக்குள்ளே அடக்கிடுறது. இது இப்படி பண்ணால் இப்படி நடந்துடும், இப்படி பண்ணால் இப்படி போயிடும் அப்படின்னு சொல்கிறது. ஆனால் அப்படி நடக்குதானா கிடையாது. எதுவுமே பேட்டர்னைஸ்டாலாம் எதுவும் கிடையாது. அந்த பேட்டர்ன் மாபாக ஒரு பேட்டர்ன் செட் பண்ணுறாங்க. அந்த பேட்டர்னுக்குள்ளே உட்கார்றதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே. ஸோ தட்ஸ் ஹவ் திங்ஸ் ஒர்க். நீங்கள் உங்களை நீங்களே ரொம்ப எப்படி சொல்கிறது, இதுவாக நினச்சிட்ருக்கீங்க, ரொம்ப கீழே நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னா அப்படிலாம் நீங்கள் உங்களை நினைக்கவே வேணாம். ஏன்னா உங்களோட மோசமானவனுங்க இங்கே இருக்கானுங்க. இங்கே உங்களோட மோசமானவங்க எவ்வளோ பேர் இருக்கானுங்க. நான்லாம் கண்ணுப்பட பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ கர்ம வினை அப்படின்னு பார்க்கும்போது அதான் இந்த மாதிரி இருக்கா இல்லையான்ற ஒரு விஷயம் தெரியாமலே ஒரு மாப் மென்டாலிட்டிக்குள்ளே பூந்துடுறாங்க. இது மதத்துக்கு மதம் மாறும், ஜாதிக்கு ஜாதி மாறும். எல்லாத்துலேயுமே எல்லா செக்டார்லேயுமே இந்த ஒரு விஷயம் மட்டும் இருக்கும். கோர் ஐடியாவாக என்னதுன்னா, நம்ம ஒன்று பண்ணால் ரிட்டன் கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் இருக்கும். ஆனால் அதோடைய இன்டெப்த்தில் போய் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒரு அந்த கமாடிட்டிஸ் மாறும். இது ஆக்சுவலி இது ஒரு கமாடிட்டினா என்னென்னா, இப்போ காசு கொடுத்து சாக்லேட் வாங்குற கதை தான் இது. நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் நல்லது பண்ணுறேன் அப்படின்னு யோசிக்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே ஒரு பிரதிபலன் எதிர்பார்க்காம நீங்கள் பண்ணலை. நீங்கள் ஒரு பிரதிபலன் எதிர்பார்க்குறீங்க. அதாவது இன்றைக்கி நான் இப்படி நல்லா இருந்தேன், நல்லது பண்ணேன்னா எனக்கு திரும்பி நல்லது நடந்தே ஆகணும் அப்படின்ற அந்த பிரதிபலன் எதிர்பார்க்குறீங்க. அந்த பிரதிபலன் எதிர்பார்க்கறதுனால பிரச்சனை என்னதுன்னா, நீங்கள் உதவியே பண்ணலை. அதனால் மேபி அந்த உதவியை ரொம்ப கேவலமாக ஒருத்தருக்கு பண்ணியிருக்கலாம். இல்லைன்னா எதிர்பார்ப்போடு பண்ணுறதுனால அது உதவியே இல்லாமலும் போயிட்டுருக்கலாம். அது உதவியாகவே கன்சிடர் பண்ணாமல் போயிட்டுருக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயமும் இருக்குது. அதுக்காக கர்மா இருக்கான்னு நீ ஒத்துக்கிறியானா கிடையாது. நான் அப்படிலாம் இருக்குன்னா கிடையாது. சில விஷயம் நான் சாகுற வரைக்கும் மாற்றிக்க மாட்டேன்றதில் ஒன்று கர்மா இருக்குன்றதை ஒத்துக்கிறது. ஸோ இது ஒரு விஷயம். 2வது, இந்த மாதிரி பிரதிபலனை எதிர்பார்த்து பண்ணுறதுன்னா நம்ம அப்போது என்ன சொல்கிறது, இந்த சொர்க்கம் நரகம் இதெல்லாம் இருக்கான்னா அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால்
இந்த மாதிரி கொடுத்து வாங்கிறது தான் ஹெல்ப்பு. அதாவது வந்துட்டு நீ பண்ணுற விஷயம் ஒரு நல்லது பண்ணுற அப்படின்ற பேரில் பண்ணுறதே வந்து நீ கொடுத்து வாங்குறது தான். அதாவது இந்த ஏட்டையாக்கு லஞ்சம் கொடுத்தா அவர் நம்மளை வெளியே விட்டுருவாருன்றது வந்துட்டு ஒரு விஷயம் எப்படியோ, காசு கொடுத்தா பொருள் வாங்கிடலான்றது எப்படியோ, அந்த மாதிரி நான் நல்லது பண்ணேன் நீ திரும்பி நல்லது நடக்கும்ன்றதும் ஒரு விஷயம், அவ்வளோதான். அதுக்கு நீ நல்லது மட்டும் பண்ணால் போதுன்ற மாதிரி இருக்குது. ஆனால் அப்படி நடக்குமானா நடக்காது. தட் திங்ஸ் வில் நாட் ஒர்க் தட் டைப். என்னதுன்னா செல்ஃப் டிசிப்ளின் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் வந்து இங்கே எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, நீ அப்படி உண்மையிலே உனக்கு நல்லது நடக்கணும்னா ஒரு விஷயம் பண்ணால் நல்லது நடக்கும். என்னதுன்னா பி கைண்ட் வித் எவ்ரி ஒன். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நீ வந்து ஆளை பார்த்து பழகுவானுங்க நிறைய பேர், இந்த மாதிரி விஷயமும் நடக்கும். இப்போது சிலரை பார்த்தா அவங்ககிட்ட பேசினா சோஷியல் மீடியாவில் லைக் கிடைக்கும், இவங்ககிட்ட பேசினா நமக்கு வேலை நடக்கும், அவங்ககிட்ட பேசினா அவன் வந்துட்டு நம்ம கம்பெனியில் ரெஃபர் பண்ணுவான், அதுக்காக அவனுக்காக கொஞ்சம் வேலை பார்க்குறது, இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அது ப்ரொஃபஷ்னல் நிமித்தமாக இருக்கிறது பிரச்சனை கிடையாது. ஆனால் அவனுக்கு காய்கறி வாங்கி கொடுக்குறது, எடுபடியாக இருக்கிறது, இந்த வேலையை பார்த்துன்னா உனக்கு நல்லது நடக்குமானா கிடக்காது. நீ கைண்டாக இருக்கணும். அதாவது உனக்கு அந்த வேலை பிடிக்கல, அந்த வேலை நடக்கலைன்னா கூட சரிங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு போயிடணும். அதாவது நீ வந்துட்டு என்ன பண்ணுற, ஒருத்தர் மேலே ஒரு அபரிவிதமான நம்பிக்கையை வச்சிடுற. அந்த நம்பிக்கையை வச்சுட்டு அவங்க மூலிமா அது நடக்கும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க. அதனால் என்ன நடக்குதுன்னா அது கடைசியில் எங்கே முடிஞ்சிருது, நடக்கலைன்னும் போது நான் நல்லது பண்ணேன் எனக்கு நடக்கலைன்னு ஆகிடுது. நீ கைண்டாக இருந்தனாலே இப்போ நீங்கள் உனக்கு ஒரு வேளை அந்த இடத்துல வேலை நடக்கலை, நீ அவங்கள நம்பவே இல்லை, நீ கைண்டாக இருக்க, உனக்கு அந்த இடத்துல ஒரு வேலை நடக்கலை, நீ வேறொரு இடத்துக்கு போ. வேறொரு இடத்துல நீ ஆல்ரெடி ஒரு கைண்ட்னஸ் காட்டியிருப்பல ஒரு இடத்துல, அந்த இடத்துல ஆல்ரெடி உனக்கான வேலைகள் நடக்கிறதுக்கான ஒரு சின்ன ஸ்பார்க் எதனா நடக்கும். இது நான் கண்டெக்ஸ்டே இல்லாமல் ரொம்ப பிளாண்டாக பேசிக்கிட்டு இருக்கேன் உங்ககிட்ட. இதுக்குள்ளே நீங்கள் என்ன விஷயம் வேணால் ஃபிட்டின் பண்ணி ரிலேட் பண்ணிக்கிறதுக்காக அதை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ என்ன சொல்கிறேன் புரியல அப்படின்னீங்கன்னா இதில் நீங்கள் எந்த விஷயம் வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ நான் ஒரு விஷயம் நடக்கலை, ஒரு விஷயம் நடக்குன்னா அது நீங்கள் எந்த விஷயம் வேணாலும் நீங்கள் உங்கள் லைஃப்பில் நடந்ததை வச்சு ரிலேட் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன சொல்கிறேன்னா கைண்டாக இருக்கணும். நீங்கள் எங்கே வேணால் போங்க, என்ன வேணால் பண்ணுங்க, கடைசியில் உங்களுக்கு வந்து 7க்கு 4 குழி மட்டும்தான் உங்கள் கையில் இருக்கிற ஒரே ஒரு விஷயம். அதுக்குள்ளே தங்க நகையை போட்டால் கூட ஒரு 10 வருஷம் கழித்து குழியை நோண்டினாங்கன்னா உங்கள் எலும்பு கூடுக்கு மேலே தங்கம் இருக்கும், தங்கத்தை மட்டும் உருகிட்டு எலும்பு கூட வச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. இது வந்துட்டு உலக நியதி, இதை நீங்கள் மாற்ற முடியாது. அதுக்கப்புறம் என்னதுன்னா கைண்டாக இருக்கிறதுன்றதை விட என்னதுன்னா பொறுமையாக இருக்கிறது. இந்த 2 விஷயம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும். இப்போ நீங்கள் எஃபோர்ட் ஒன்று போடுறீங்க, இப்போ நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன், இப்போ நான் உங்ககிட்ட பேசுகிறதுக்கு இந்த இடத்துக்கு வரத்துக்கே எனக்கு 8 வருஷம் ஆகிடுச்சு. ஏன்னா எனக்கு இந்த ஃபீல்டுக்குள்ளே என்ன நடக்குது ஏது நடக்குது எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இன்றைக்கி வந்து ஒரு விஎஃப்எக்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுற அளவுக்கு வந்து நிற்கிறேன். விஎஃப்எக்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுற அளவுக்குன்னா ஒரு சிஜி அந்த மாதிரி ஒரு இடத்துல ப்ரொடியூஸ் பண்ணுற அளவுக்கு வந்து நின்றுருக்கேன். ஆனால் அதை நான் பண்ணி முடிப்பேனா என்ன இதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கி அந்த ரெக்குயர்மெண்ட் என் கைக்கு வருது, அந்த ரெக்குயர்மெண்ட் என்னால் பண்ண முடியும், நான் ப்ரூவும் பண்ணிட்டேன். இந்த மாதிரி விஷயம்லாம் காட்டும்போது இதுக்கே எனக்கு 8 வருஷம் எடுத்துச்சு. ஆனால் இதில் நான் பண்ண விஷயம் என்னென்னா கைண்டாக இருந்தது மட்டும்தான். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்ல போனால் எனக்கு ஒரு மென்டார் இருந்தால் அப்படி, அதாவது நான் அவர்கிட்ட ஒரு ஐடியாவாக எடுத்துகிட்டு போனேன், அப்புறம் அவரே என் மென்டாராக மாறினா அப்படி. அவரோட எனக்கு நிறைய விஷயம் உடன்படலை, நிறைய விஷயம் அவர் பேசுகிறதுலே வந்துட்டு கொஞ்சம் அந்த ஆணாதிக்கவாதித்தனம் இருந்துச்சு, அந்த மாதிரி விஷயமும் பார்க்க முடிஞ்சிச்சு. லேட்டராக என்ன நினச்சேன்னா சரி ஓகே நம்ம கைண்டாக இருக்கோம், நம்ம வேலை நடக்குது, நம்ம பாட்டுன்னு அமைதியாக இருந்துக்குவோம், அவங்க பேசுகிறாங்க அது அவங்க கருத்து அப்படின்னு விட்டு போயிட்டேன். ஒரு லெவலை மீறி என்ன ஆக ஆரம்பித்ததுன்னா கொஞ்சம் பர்சனல் ஸ்பேஸெல்லாம் உள்ளே போட்டு கிடைய ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு உண்மையிலே இன்ட்ரெஸ்ட் காட்டி ஒர்க் பண்ணுறது, இன்ட்ரெஸ்ட் காட்டாமல் ஒர்க் பண்ணுறதுன்னு ஒரு ஃபேஸ் இருக்குல்ல, இன்ட்ரெஸ்ட் காட்டாமல் ஒர்க் பண்ணுற ஃபேஸ்க்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன அது தள்ளிடுச்சு. அதாவது இப்போ நம்ம வந்து ஒருத்தர்கிட்ட ஒரு இன்ஃபர்மேஷனை ரிவீல் பண்ணுறோன்னா அவர் வந்துட்டு அது எப்படி வேணாலும் பயன்படுத்திடுவார் அப்படின்றது. இப்போ அவர் வந்துட்டு கெட்டவராக இருக்கார், அதனால் அவர் கெட்டதே நடக்க போதான்னா கிடையாது. அவர் அடுத்து இப்போது அவர் வேலையை பார்க்க போயிட்டார், அவர் என்ன ஹீஸ் டூயிங் கிரேட்டுன்ற மாதிரி கேள்விப்பட்டேன். ஸோ இப்போ நான் அவர் வந்து முறைச்சிக்காமல் இருந்துட்டேன், அதனால் எனக்கு வந்து நல்லதே நடந்துக்கிட்டு இருக்கானா கிடையாது, எனக்கும் நிறைய பிரச்சனை தான் நடந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படி இப்படின்னு தடுமாறி ஏறி நின்றுட்டேன், அப்படி போயிட்டுருக்கு. ஸோ த திங் இஸ் என்னதுன்னா நீங்கள் ஒரு பிரதிபலனை எதிர்பார்த்து ஒர்க் பண்ணாதீங்க, கைண்டாக இருங்க எல்லாருக்கிட்டேயும். எதுவுமே உங்கள் கண்ட்ரோலில் கிடையாது.
எல்லாமே உங்கள் கண்ட்ரோலில் தான் நடக்குது. நம்ம பண்ணால் இந்த உலகமே நமக்காக தான். நீங்கள் தான் சென்டர் ஆஃப் தி எர்த்து நீங்கள் நம்புனீங்கன்னா உங்களோட முட்டாள் யாருமே இருக்க முடியாது. ஏன்னா சென்டர் ஆஃப் தி எர்த்துன்றதே ஒரு மாதிரி முட்டாள்தனமான ஒரு விஷயந்தான். சென்டர் ஆஃப் தி எர்த்னால் நீங்கள் வந்து அது ஏதோ இமேஜினரி லைன் சொல்லுவாங்களே, அந்த இமேஜினரி லைனில் வந்துட்டு நீங்கள் நின்னால் தான் சென்டர் ஆஃப் தி எர்த்து. இல்லைனா பூமியோடைய கோர் உள்ளே போயிட்டு சென்ட்ரல் நின்னால் தான் சென்டர் ஆஃப் தி எர்த்து. அப்படி தான் உங்களை சுற்றி பூமி சொல்லணும்னா பரவாயில்ல. இப்படி நீங்கள் வந்து இங்கே கனமாப்பேட்டையிலையும் தேனாம்பேட்டையிலும் உட்காந்துக்கிட்டு உலகம் என்ன சுற்றி சுழலுது அப்படின்னீங்கன்னா கஷ்டம். அது உங்கள் பிஹேவியரால் மட்டும்தான் எல்லாமே நடக்குது. அது ஒரு டாமினோ எஃபெக்ட்டு. நீங்கள் ஒழுங்காக பிஹேவ் பண்ணிங்கன்னா நல்ல டாமினோஸ் நகரும். நீங்கள் மோசமாக பிஹேவ் பண்ணிங்க, ஒருத்தனை தகுதி பார்த்து மூவ் பண்ணுறீங்க, ஒருத்தங்கிட்ட இது பண்ண மூவ் பண்ணுறீங்கன்னா அதுக்கான எஃபெக்ட்டு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஹவ் திங்ஸ் ஒர்க். இப்போது நிறைய பேர் வந்து இன்னொரு விஷயத்தையும் அடுக்குவாங்க. இந்த செலிப்ரிட்டிஸ்லாம் வந்துட்டு நார்மலான ஆளை பார்த்தா ரொம்ப கேவலமாக நடத்துகிறாங்களா, அப்போ அவங்களுக்கெல்லாம் கெட்டதே நடக்கலையே அப்படி இப்படின்ட்டு. செலிப்ரிட்டிஸ் வந்துட்டு டெய்லியுமே ஒன்றே மாதிரி 1000 பேரை பார்க்குறாங்க. அவங்க வந்து கைண்டாக இருக்கணும்னு ஆசைப்பட்டிருந்தா கூட அவங்களால இருக்க முடியாது. ஏன்னா அதையே அட்வான்டேஜாக எடுத்து எவனாவது ஒருத்தன் பொழந்துட்டுருப்பான் அந்த ஆளுகளை. ஸோ அதனால் அவனுங்க அப்படி இருக்கானுங்க. சிலர் வந்துட்டு இப்படி இருக்காங்கன்னா அப்படி தானே விட்டுட்டு போயிடுங்க. அவனுங்களை உட்காந்து திருத்துறதோ மாற்றுறதோ தேவையில்லாத வேலை. அது உங்கள் டியூட்டி கிடையாது. நீங்கள் வாழ்ந்து நீங்கள் உங்கள் குழந்தைய பெற்று அதை வளர்த்து சாகிறதுக்கு தான் நம்ம லைஃப்பில் பர்பஸ் இருக்குன்னா அது ஒன்று மட்டும்தான் இருக்குது, வேறு ஒன்றுமே கிடையாது. ஒரு வேளை நீங்கள் ஆன்டிநட்டாலிஸ்ட்டாக இல்லைன்னா, ஆன்டிநட்டாலிஸ்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பர்பஸே கிடையாது வாழ்க்கையில். எதுவுமே பர்பஸே இல்லை. ஸோ தட்ஸ் ஹவ். இன்றைக்கி கூட நம்ம கை ஸ்கில்ஸ் வந்துட்டு சொல்லியிருந்தேன். அப்படி என்ன அதுன்னா, வாழ்கிற வாழ்க்கையில் பர்பஸே கிடையாதுன்ட்டு. அந்த கருத்தில் எனக்கே முரண்பாடு இருக்குது. இப்போ பாருங்கள், அவர் அப்படி சொல்கிறாருன்றதுனால அவருக்கு வந்து நல்லதே அமைய போகுதுன்னெலாம் கிடையாது. அவர் கருத்தை எதிர்க்கிறதுனால எனக்கு கெட்டதே அமைய போகுதுன்னா கிடையாது. கர்மான்றது வந்துட்டு ஜஸ்ட் பீயிங் கைண்டு. கர்மான்ற ஒன்று கிடையாது. அப்படி ஒரு வேளை அப்படி ஒன்று இருந்துச்சுன்னா பீயிங் கைண்டு தான் கீ. நீங்கள் வந்து ரொம்ப சாந்தமாக என்ன தான் நடக்கட்டும் பொறுமையாக ஹேண்டில் பண்ணி மண்டையை ஆட்டிட்டு கூட போயிடுங்க தயவு செஞ்சு. அதுதான் நீங்கள் எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம். வேறு என்ன, வேறு எதுவும் இல்லை. ஓகே, நான் இதான் சொல்ல வந்தேன். இந்த கர்ம வினையை பற்றி இன்னும் பேசணுன்னா பேசலாம். இன்னும் புராண இதிகாசங்கள் எல்லாத்தையும் வச்சு பேசலாம். ஆனால் ரியல் லைஃப் எக்ஸாம்பிளோடு வச்சு பேசும்போது சில விஷயங்கள் தான், இவ்வளோதான், இது போதும் அப்படின்ற மாதிரி தோணலை. அந்த மாதிரி எனக்கு அது தோணிடுச்சு. ஸோ இதோட நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். இந்த ஃபார்மேட்டை ஃபாலோ பண்ணி என்ஜாய் பண்ணிக்கோங்க. ஃபாலோ கூட பண்ண சொல்ல மாட்டேன் நான். அதெல்லாம் கைண்டாக இருக்கிறதெல்லாம் பேசிக்கு. இதெல்லாம் நான் சொல்லி ஃபாலோ பண்ணணுன்றதெல்லாம் கிடையாது. எல்லாருக்கிட்டையும் கைண்டாக இருக்கணுன்றது. அதுக்காக ஒயின் ஷாப்பில் ஒருத்தன் 50 ரூபா, ஒயின் ஷாப்லேருந்து ஒருத்தன் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டு 50 ரூபா கொடுங்க ஊருக்கு போய் திருப்பி அனுப்புகிறேன்னுவான். அதெல்லாம் பார்த்தாலே தெரியும். அவனுங்கெல்லாம் ஒல்ட்டி விடணும். அவனுங்க வந்து தே டிசர்வ் தட் ஹேட். அவனுங்களை அடிச்சிட்டா உடனே நமக்கு கெட்டது நடக்கும் அப்படின்லாம் நினைக்காதீங்க. அவன் வந்து உங்ககிட்ட இல்லை, உங்களை மாதிரி 100 பேர்கிட்ட சொரான்றான் அப்படின்னா அவனுங்க உழைக்கணுன்ற ஐடியா இல்லை. பாருங்க, ரேண்டமாக இங்கேருந்தோ திரும்பி அதே கண்டென்ட் திரும்பி கொண்டு வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சினாரியோஸ் இருக்கும். உங்களுக்கு தெரியும் அதில் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்ட்டு. ஆனால் என்னதுன்னா, அது மூலயமா நமக்கு எதனா ரிட்டர்ன் நடக்குமோ நடக்காதோ அந்த யோசனைக்குள்ளே போயிடுறீங்க. உங்கள் கட்டு என்ன சொல்லுதோ அதை முடிஞ்ச அளவுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்கள் சிச்சுவேஷன் என்னன்றது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், வேறு யாருக்குமே தெரியாது. இப்போது எனக்கு உங்கள் சிச்சுவேஷனை கேட்குறப்ப நீ இப்படி பண்ணியிருக்கலாமேன்னு தோணும். ஆனால் நீங்கள் அந்த இடத்துல நிற்கிற உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் சிச்சுவேஷன் எப்படின்ட்டு. ஸோ அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. பாய்.